திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு மர்ம நாவல் விதி. ரொம்ப வித்தியாசமான ஒரு நாவல். அதனுடைய பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல விதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா கதையோட முடிவை நெருங்கிட்டோம். ஸோ விதியை பத்தி திருவள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. அதனுடைய கருத்து என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன். நாம் என்னதான் விதி என்றாலும் பிரபஞ்ச விதி என்ற ஒன்று பேரண்ட வெளியில் எல்லா நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஆளும் சக்தியாக இயங்கி வருவதோடு அனைத்து செயல்பாடுகளையும் முடிவும் செய்கிறது. சோ முடிவு செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் மாற்ற முடியாத வாழ்க்கை தடத்துக்கான ஒரு வழித்தடத்தை கொடுக்கக்கூடியது விதி அப்படிங்கிறது எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம அனைவருடைய வாழ்விலும் பிரதான ஒன்றாக விதி காணப்படுவது உண்மை. கண்டிப்பா விதி இல்லைன்னு யாருமே மறுக்கவே முடியாது. அந்த விதியை மாற்றி மதியால வெல்ல முடியுமா, மதியினால அந்த விதியை மாத்தி எழுத முடியுமா அப்படிங்கறத சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முடிவு இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படிங்கறத ஒரு பிரபஞ்ச விதியா சொல்றாங்க. அந்த விதி சம்பந்தப்பட்ட இந்த கதையில அந்த விதி சரியா, அந்த விதி தான் இந்த கதையோட முடிவை நிர்ணயிச்சிருக்கா அப்படிங்கறத இந்த நாவலோட கடைசி பகுதியான இதை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 5. ஆபீஸுக்கு திரும்பிய போது மாலை 5 மணி ஆகிவிட்டது. பையன் கதவு திறந்து பெருக்கி பேப்பர்களை அடுக்கி பிளாஸ்கில் காஃபி வாங்கி வைத்திருந்தான். அந்த பெண் பிரசன்னா உட்கார்ந்திருந்தாள். வசந்த் வியர்வையை துடைத்துக் கொண்டு, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க என்று கேட்டான். சைனா பஜார் பக்கம் வந்தேன். அண்ணனை பத்தின சில விவரங்கள் சொல்லலாம்னு வந்தேன். Am I disturbing you? ஆமா என்று வசந்த் சொல்ல அவள் முகம் சுருங்க, அதனால என்ன பரவாயில்ல, சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க என்றான் வசந்த். உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்று கேட்டாள். இல்லைங்க. அதையே கேட்கறீங்க? பெரும்பாலும் இன்னைக்கு உங்க கேஸ் தான். பஸ் கம்பெனியில கம்பெனி முதலாளி கிட்ட எல்லாமே விசாரிச்சிட்டோம். ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, ஒன்னும் தெரியல. கணேஷ் உடனே சொன்னான். உங்க அண்ணனை பத்தி என்ன சொல்லணும் உங்களுக்கு என்று கேட்டான். அவன் எங்க வேலை பார்த்தான், அப்பா கிட்ட எப்படி இருந்தான், இதெல்லாம் சொல்லணும். அது தேவைன்னா நாங்களே கேட்டுக்கிறோமே என்று வசந்த் சொல்ல, இரு வசந்த், நீங்க சொல்லுங்கம்மா என்றான் கணேஷ். வசந்த் கணேஷை முறைக்க, எங்க அண்ணன் இதுவரைக்கும் 3 வேலை மாறி இருக்கான். எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்த வேலைங்க தான். ஸ்திர புத்தி கிடையாது அவனுக்கு. வேலையில இருப்பான், திடீர்னு நாளையில இருந்து வேலைக்கு போக மாட்டேன்பான்னு சொல்லுவான். அப்பாவும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. சில நேரங்கள்ல எங்கிட்டயே சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஒருவேளை டிப்ரெஷன் ஆகி அப்பாவை தொந்தரவு பண்றமேன்னு வருத்தப்பட்டு திடுதிப்புன்னு பெங்களூருக்கு கிளம்பி இருக்கானான்னு தோணிச்சு. ஆனா யோசித்து பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல. சாதாரணமா தமாஷாவே பேசிக்கிட்டு இருந்தான் அப்பா கிட்ட கூட. அப்பதான் திடீர்னு அந்த போன் கால் வந்துச்சு. அவன் பேசவே இல்ல. சரி வரேன்னு சொன்னான், வச்சிட்டான், கிளம்பிட்டான், அவ்வளவுதான். போன் கால் ட்ரேஸ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்க என்றான் கணேஷ். அவள் தன் கைப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன டைரியை எடுத்து கொடுத்தாள். அதில் நிறைய டெலிபோன் நம்பர்கள் இருக்கு. அண்ணா எழுதி வச்சிருந்தது. இது வரைக்கும் நானும் அப்பாவோ அவன் பெட்டியை குடைஞ்சு பார்த்ததே இல்ல. அவன் இறந்தப்புறம் அவனுடைய ஷர்ட் பேண்ட் எல்லாம் வண்டலூர்ல அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சோம். அப்ப இது கிடைச்சது. இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியுமா பாருங்க. சரி வைங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகும்? 1 வீக்ல சொல்லிடுறம்மா. அப்ப நான் வரட்டுமா வசந்த்? போயிட்டு வாங்க. அவள் போனதும், என்னடா அது, வசந்தா இப்படி ஒரு பெண் பிள்ளைய புறக்கணிக்கிறான், நம்பவே முடியலையே. நீங்க வேற போங்க பாஸ். ஜமுனா சிங்க பார்த்ததும் நான் அப்படியே சுஸ்தாயிட்டேன். பொண்ணில்ல அது, அனங்கரங்கம், மதன மேடை. போயும் போயும் இந்த கிளை சங்கந்தானா அகப்பட்டான். வசந்த் எங்கடா போயிருந்த அப்போ? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பர்மனண்டா பக்கத்திலேயே ஜால்ரா வச்சுக்கிட்டு தாம்த தீம்த தகதாம்த தீம்த தக ஷட்டப் என்று அடக்கினான் கணேஷ். அநியாயம் இந்த சிங்கு பண்ணது. எதிரா ஜமுனாவை கல்யாணம் கட்டிக்கிட்டது. ஆனா அந்த ஜமுனா சிங் அப்படி ஒன்னும் சந்தோஷமா இருக்கிறதா தெரியல. குரல்ல விரக்தி தெரிஞ்சது. இல்லடா, இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெண் எப்படி? எல்லாமே வசந்த் நினைக்கிற மாதிரி நடந்துறதா?
என்று கணேஷ் அந்த சிறிய குறிப்பு புத்தகத்தை எடுத்து பார்த்தான். சில இனிஷியல்களுக்கு எதிரே சில டெலிபோன் நம்பர்கள் இருந்தன. இதை வேணா விசாரியேண்டா. ஒவ்வொரு எண்ணா டெலிபோன் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? வேற வேலை இல்ல பாஸ் உங்களுக்கு. அடங்கரங்கத்தை படிக்கிறது தான் பெரிய வேலையாக்கும். காதர் பாய பாடுறா. பாஸ், ஒரு சின்ன ஜோக்கு சொல்லியே ஆகணும். எனக்கு தலையே வெடிச்சிடும் இல்லாட்டி. மெக்சிகோ ஜோக்கா? வேண்டாண்டா, அதெல்லாம் சொல்லியாச்சு. இல்ல பாஸ், உபத்திரம் இல்லாதது ஜோக்கு. நம்ம சிங்கு மாதிரி ஒரு ஆளு இன்சூரன்ஸ் பண்ணிக்க போனா. அத ஜமுனா மாதிரி ஒரு மனைவி கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தானா. அவங்க எனக்கு 55 வயசுனா நம்பவே இல்ல கண்ணு. சட்டையை திறந்து மார்ல நரை மயிர காட்டுனது தான் நம்பினாங்க அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவனோட மனைவி, சட்டை எதுக்கு படுபாவி, போதுண்டா, போய் கேச பாரு என்று கத்தினான் கணேஷ். அத்தியாயம் 6. 3 நாளைக்கு இருவரும் அதை தொடர்ந்து விசாரிக்க இயலாமல் கோர்ட்டில் பிஸியாக இருந்து விட்டார்கள். வசந்த் அவ்வப்போது ஜமுனா ஜமுனா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தான். மற்றொரு முறை சிங் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கூறி, இன்னும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் என்றான் வசந்த். வதப்பண்டா என்று கணேஷ் அதட்ட, ஒரு மதிய நேரத்தின் போது வசந்த் வேறு வேலை எதுவும் இன்றி பிரசன்னா கொடுத்திருந்த குறிப்பு புத்தகத்தில் இருந்த டெலிபோன் எண்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து சுழற்றினான். ஹலோ என்றது ஒரு பெண் குரல். நான் தாமோதரனுடைய. தாமு, தாம், எங்கேயே போயிட்ட தாமு என்று பளீர் என்று டாலடிக்கும் உற்சாகத்துடன் அந்த குரல் வசந்தை திகைக்க வைத்தது. பாடன் மீ, என் பேர் வசந்த். தாம் இல்லையா? எங்கவ? தாமோதரன் இறந்து போயிட்டாருங்க. நீங்க யாரு பேசுறது? மறுமுனை படக்கென்று வைக்கப்பட்டது. வசந்த் கொஞ்ச நேரம் டெலிபோனையே பார்த்து கொண்டு யோசித்தான். பிறகு தீர்மானித்து அந்த பட்டியலில் இருந்து மற்றொரு நம்பரை தேர்ந்தெடுத்தான். ஹலோ, குழந்தையின் குரல். தூரத்தில் இருந்து யாரு என்ற மற்றொரு பெண் குரல் கேட்டது. இங்க குடு என்றது அந்த பெண் குரல். நமஸ்காரம், என் பேரு வசந்த். தாமோதரன் வர்றாரா? அவரு இல்ல, அவரு வர முடியாத நிலையில இருக்காரு. அப்படியா? அப்ப எப்ப சௌகரியமோ அப்ப வரட்டும்னு சொல்லுங்க. நல்லா இருக்காரா? நீங்க யாரு பேசுறீங்க? இதை கேட்டவுடன் மறுமுனை வெட்டப்பட்டது. வசந்த் அந்த டெலிபோன் எண் பட்டியலை கவனித்துக் கொண்டே, பாஸ், இந்த நம்பர் எல்லாம் ஒரு மாதிரி பொம்பளைங்க குரலா இருக்குது. இந்த ஆளு தாமோதரன் பத்தி கொஞ்சம் விசாரிக்க வேண்டி இருக்கும். விசாரிக்கணும்னு தோணுது எனக்கு. கொஞ்சம் நம்ம டைப் போலாம. என்னடா சொல்ற? அந்த பொண்ணுங்க குரல்லையே பெட்ரூம் தெரியுது பாஸ். நம்புறேன், நீங்க இதுல எல்லாம் அனுபவப்பட்டவன் தானே. எல்லாம் அன்லிஸ்டட் நம்பரா இருக்கும். இல்ல சரவணா ஸ்டோர்ஸ்னு உபத்திரம் இல்லாத பேர்ல இருக்கும். என்ன செய்ய பாஸ்? உனக்கு என்ன தோணுது? இந்த ஆளு எதுக்கு பெங்களூர் போனான்னு சுலபமா இப்ப கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பொம்பளை விஷயமா இருக்கும். செம கிட்டம் போல இருக்கு. ஒரு வேலை செய்யடா. நாளைக்கு அந்த பொண்ணு பிரசன்னா கிட்ட போய் அவன் முந்தி எங்க வேலை பார்த்தாங்கிற விவரம் எல்லாம் கேட்டுட்டு வந்துரு. அந்த ஆபீஸுங்களை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வா. அதுல இருந்து ஆள் எப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆயிரும். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. அதோட கேஸ் க்ளோஸ் ஆயிரும் பாஸ் என்றான் வசந்த் சற்று துக்கத்துடன். மறுபடி ஒரு நட அந்த ஜமுனா சிங்க விசாரிக்கணும்னு ஆசை உனக்கு இல்ல? டேய், திருக்குறள்ல பிறனில் விளையாமைக்கு இன்னும் வரலையா நீ? செச்ச, தப்பா நினைச்சுக்காதீங்க. கேஸுக்கு சம்பந்தம் இருந்தா தான் அந்த பக்கமே போவேன். அந்த பொண்ணு உள்ளே வந்ததுமே உன் கண்ணு விரிஞ்சது பாரு, நான் கவனிச்சேன்டா. ஆமா பாஸ், இன்னும் கூட படபட படங்கள் எனக்கு. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்குடா. இந்தா, இத படி. அவுட்லைன் ஆஃப் பிலாசபி என்கிற புத்தகத்தை அவனிடம் காட்டினான். படிச்சாச்சு பாஸ். இத காதலுங்கிறதே அன்புங்கிறதே ஒரு விதமான நார்சிசம்னு சொல்லி இருக்காரு. அட பாவி, எதையும் படிப்பியா நீ என்று வியந்தான் கணேஷ். அத்தியாயம் 7. வசந்த் மறுதினம் சிட்டி யூனியன் பிரைவேட் கிளப்புக்கு போயிருந்தான். பிரசன்னாவின் அண்ணன் தாமோதர் முதலில் வேலை பார்த்த இடம். கார்கள் பம்பருக்கு பம்பர் தொட்டுக்கொண்டு நெருக்கமாக நிற்க, கருப்பாக தட்டி கட்டி டென்னிஸ் விளையாட்டு அந்த பக்கம் பிளக் பிளக் என்று சப்தித்துக் கொண்டிருந்தது. புல்வெளியில் பிரம்பு நாற்காலிகளில் செல்வந்தர்கள் பீர் அறிந்து கொண்டிருக்க, அவர்கள் மனைவியர் பேண்ட் போட்டுக்கொள்ளும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருந்தன. மெம்பர்ஷிப் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனை விட கடினமானதாம். இந்திரா காந்தியை தெரிந்திருந்தால் வெயிட்டிங் லிஸ்டில் சேர்த்துக் கொள்வார்களாம் என்பது வசந்துக்கு முன்னமே தெரியும். பில்லியர்ட்ஸ் ரூமை கடந்து, லைப்ரரியை கடந்து,
ஸ்டீவர்டின் அறைக்கு வந்தான். பெயர் பலகையை ஒரு முறை பார்த்து கொண்டு, மிஸ்டர் ஜேக்கப், என் பேர் வசந்த் என்று கூறினான். மெம்பரா? இல்ல, இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால வேலை செஞ்ச தாமோதரனை பத்தி கேட்கணும். தாமோதரன் என்ற பெயரை கேட்டதும் ஒரு வினாடி உதடுகளில் இறுக்கம் ஏற்பட்டது அந்த ஜேக்கப்புக்கு. நான் ஒரு லாயர், அவன் சொத்து விவகாரங்களை கவனிக்கணும். உங்களுக்கு கூட அவர் ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காருனா எங்க? தாமோதர் ஒரு பஸ் விபத்துல இறந்து போயிட்டாரு, தெரியாதா? அட பாவி, போயோ? போய். அதனால அவனை பத்தி நான் கேட்கிற கேள்விகளுக்கு உபத்திரவம் எதுவும் கிடையாது. நான் போலீஸ் கிடையாது, அவருடைய குடும்ப லாயர். என்ன கேட்கணும்? இன்னும் சந்தேகம் அந்த குரலில், அந்த பார்வையில் இருந்தது. அவருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? இதை எதுக்கு கேட்கறேன்னா, விபத்து நடந்த அன்னைக்கு பெங்களூருக்கு அவசரமா புறப்பட்டு போயிருக்கார் தாமோதரன். எதுக்காகன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரை அங்க கூப்பிட்டது யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? யாராவது பெங்களூர் பார்ட்டி? ஜேக்கப் ஒரு நீண்ட பெட்டியை திறந்து அதிலிருந்து மஞ்சள் முயல்கள் போல் இருந்த டென்னிஸ் பந்து 2 உருட்டி கொண்டு, மிஸ்டர் ஜெயந்த், இல்ல, என் பேரு வசந்த். சாரி வசந்த், நான் கள்ளம் பறையறதில்ல. இந்த தாமோதரன் ரொம்ப மோசமான ஆளாக்கும். பெங்களூர்ல மட்டுமில்ல, மெட்ராஸ், கோயம்புத்தூர், பாண்டி எல்லா இடத்துலயும் அவனுக்கு பெண் குட்டிகள் உண்டு. ஊருக்கு ஊர் உண்டு. நான் என் கண்ணு முன்னால பார்த்ததாக்கும். அப்படியா? என்ன பாத்தீங்க? அதெல்லாம் பறையக்கூடாத விஷயம், ரொம்ப மோசம். குரலை தாழ்த்தி கொண்டு, ஒரு பொம்பளை பார்த்தா போதும். ஆள் அப்படியே கையால் சைகை காட்டினான். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். ஆள் ரொம்ப அழகா இருப்பானா? அப்படியும் இல்ல, அவங்கிட்ட என்னவோ இருந்தது. 1ஆம் கிளாஸ் ரோக். இருந்தாலும் பேச்சில் மனோகரமான வசீகரம் இருக்கும். ஒரே ஒரு புன்சிரிப்பு. ஏதோ ஒண்ணு தவறாம பெண்களை மறுபடி ஏதோ சைகை செய்தான். அடப்பாவி, சரி, அந்த ஆளு இங்க என்னவா இருந்தான்? அத சொல்லுங்க. எனக்கு அசிஸ்டண்டா இருந்தான். வேலையில ரொம்ப சுத்தம். எந்த வேலை? கிளப் வேலை தான். பட்சே ரொம்ப இந்த விவகாரம் ஜாஸ்தியா போச்சு. அதனால ப்ராப்ளம் ஆகி செக்ரட்டரி கடிதாசி கொடுத்து பணியில இருந்து நீக்கி. அப்படியா? அப்போ பெங்களூர்ல அவனுக்கு யாராவது கண்டிப்பா தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்ல? ஓ, ஏராளமா. குறிப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சரி, ரொம்ப தேங்க்ஸ். வரட்டுமா? வசந்த் திரும்பி டென்னிஸ் கோர்ட்டை கடந்து செல்லும் போது ஒரு பெண் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருந்தாள். வெயிலில் மேனி சிவந்து வெள்ளாடையில் கைக்கு கீழ் வியர்த்து ஓடி ஆடி பந்தடித்தாள். வசந்துக்கு அந்த பெண்ணை பார்த்த ஞாபகமாக இருந்தது. சற்றே அருகில் சென்றபோது அது ஜமுனா சிங். ஹலோ, என்ன ஞாபகம் இருக்குதா என்று வசந்த் அவளை பார்த்து கேட்டான். அவள் திரும்பி முகத்தை துடைத்துக் கொண்டே, சாரி, உங்களை வசந்த், லாயர், அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட பார்க்க வந்திருந்தோமே உங்க வீட்டுக்கு. ஓஎஸ், ஆமா, ஞாபகம் வருது. அவள் சிரிப்பு பழுதில்லாமல் இருந்தது. நீங்க இந்த கிளப்ல மெம்பரா என்று வசந்தை கேட்டாள். இல்ல மிஸ் சிங், ஒரு விஷயம் விசாரிக்க வந்தேன். உங்க ஸ்டூவர்டு கிட்ட. ஜமுனான்னு கூப்பிடுங்க போதும். உங்களுக்கு வேண்டிய தகவல் கிடைச்சுதா? அன்னைக்கு சிங்க எதுக்கு பார்க்க வந்தீங்க? பேஸ் லைனில் சறுக்கி ஒரு பேக் ஹேண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது அவள் அணிந்திருந்த வென்ஸ்கர்ட் ஒரு முறை அலை பாய்ந்தது. வசந்துக்கு சங்கடமாக இருந்தது. அன்னைக்கு இன்னைக்கும் ஒரே விஷயம்தான். உங்களுக்கு தாமோதரங்கிறவரை தெரியுமா? தெரியும். செட்டுக்கு இடையில் துண்டால் முகத்தை துடைத்துக் கொண்டே அவனை ஏறிட்டு பார்த்தாள் ஜமுனா. அப்படி பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஹார்ட் வீக்கு என்று கூறினான் வசந்த். அவள் சிரித்தாள். அன்னைக்கே நான் கவனிச்சேன், ரொம்ப பிளாட்டர் பண்றீங்க என்ன. தாமோதருக்கு என்ன இப்ப என்று கேட்டாள். அந்த ஆளு செத்து போயிட்டார், தெரியுமா உங்களுக்கு? அவள் முகம் சட்டென்று வெளிரியது. இஸ் இட்? ஓ மை காட், எனக்கு தெரியவே தெரியாதே. அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு போனது உங்க ஹஸ்பண்ட் பஸ் சர்வீஸ்ல தான். ஆக்சிடென்ட் ஆச்சுல, பெங்களூர் பஸ், அதுல போயிருக்கான். உங்களுக்கு தாமோதர எவ்வளவு நல்லா தெரியும்? கிளப்ல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் என்றாள் அவள். பெங்களூர்ல அவனுக்கு தெரிஞ்ச ஆள் உண்டான்னு விசாரிக்கணும். உங்க ஹஸ்பண்ட் சொல்லல உங்ககிட்ட இந்த ஆளு செத்து போயிட்டு? அவரு பிசினஸ் விஷயம் ஒண்ணு என்கிட்ட சொல்ல மாட்டாரு. நானும் கேட்டுக்கிறது இல்ல. பஸ் விபத்துல மாட்டிக்கிச்சுன்னு தெரியும். எத்தனை நஷ்டம்னு சொன்னாரு. இன்சூரன்ஸ் எத்தனை கொடுப்பாங்கன்னு சொன்னாரு.
ஆர்சி புக்கே என் பேர்ல இருந்ததால. அவள் தன் நகத்தை கடித்துக் கொண்டே யோசனையில் இருந்தாள். தாமோதர் போயிட்டானா? இட்ஸ் எ பிட்டி என்றாள் அவள். கடைசியா அந்த ஆளை எப்ப பாத்தீங்க? எப்ப பார்த்தேன் என்று யோசித்தாள் ஜமுனா. நீங்க தாமோதர் ஃப்ரெண்டா என்று கேட்டாள். இல்லைங்க, அவளுடைய தங்கை எங்களை விசாரிக்க சொன்னாங்க. பெங்களூருக்கு எதுக்கு போகணும்னு. எதுக்கு போனாரா? கண்டுபிடிச்சிங்களா? இல்லைங்க, ஆனா உத்தேசமா காரணம் தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? வெளியே சொல்லிக்கும்படியா இல்ல. நான் கூட டென்னிஸ் ஆடுவேங்க, நீங்க ஆடுங்க, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேன். பந்து படுறதோ படலையோ நீங்க கோர்ட்டுல நகர்றதே வசந்தம். அவள் லேசாக புன்னகைத்தாள். வசந்த், நான் உங்க கூட தனியா பேசணும் என்று கூறினாள். பேசலாமே, இப்பவே நான் ஆஜர்தான் என்றான். இப்ப இல்ல, அவர் என்ன பிக்கப் பண்ணிக்க வந்துருவாரு. நாளைக்கு காலையில 10:10:30 எங்க வீட்டுக்கு வர்றீங்களா? அதை விட வேற வேலை எனக்கு என்ன என்றான் வசந்த் உற்சாகத்துடன். நிஜமாவே சொல்றேன் பாஸ், தற்செயலா தான் ஜமுனாவை அங்க சந்திச்சேன். தாமோதரை பத்தி விசாரிக்க யூனியன் கிளப் போனேன். அங்க இந்த அம்மா டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கையில 2 பால். என்ன ஆட்டம், என்ன ஓட்டம்! தாமோதரை பத்தி விசாரிச்சியா? மறந்துட்டியா? எல்லாம் விசாரிச்சாச்சு பாஸ். ஜேக்கப்னு ஸ்டீவர்ட் எல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டான். பாஸ், இந்த தாமோதரங்கிறவன் சரியான கேஷனோவா போல இருக்கு. ஊருக்கு ஊரு உருப்படியான். புல்லுக்கு தண்ணி அரைக்கிற பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டானா. இதுக்கெல்லாம் மச்சம் வேணும் பாஸ். கேஸ் தீர்ந்து போச்சு பாஸ். பிரசன்னா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இந்த பாருமா, உங்க அண்ணா விவகாரம் கொஞ்சம் உள்ள போனா டெக்கமரான் கதை மாதிரி விரியுது. பெங்களூர் போறதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் குறைஞ்சா நல்லா இருக்காது பாரு. மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிடலாம் பாஸ். அப்ப போன் கால் எஸ்டடி போட்டு ஏதாவது பொண்ணு கூப்பிட்டுருக்கோம். உடனே பஸ் பிடிச்சு வா, யாரும் இல்ல, தனியா இருக்கேன்னு. இவனும் போட்டது போட்டபடி கிளம்பி இருக்கான். பாஸ், தாமோதர் அந்த கிளப்ல கொஞ்ச நாளைக்கு வேலை பண்ணியிருக்கான். கணக்கும் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஜேக்கப் சொல்றாப்ல. ஐயோ, என்ன பயங்கரம்! பெண்குட்டினா வார்த்தை. அப்புறம் பாஸ், ஜமுனா நாளைக்கு காலையில என்னை கூப்பிட்டணிச்சிருக்கா. இது மட்டும் என்னவா, சும்மா போற போக்குல சிற்பியோட கவிதைய ஒத்து விட்டேன் பாருங்க. அம்மா படு இம்ப்ரெஸ் ஆகி நாளைக்கு காலையில எனக்கு இன்விடேஷன். நானும் வரேன்டா என்றான் கணேஷ். நீங்க எதுக்கு காதர்பாய் கேச பாருங்க. டேய் வசந்த், ஒரே ஒரு அட்வைஸ், மத்தவங்க ஒய்ஃபுகளை விட்டுடுறா. அதான் பாஸ் சேஃப். வாங்க போற நீ அயோடெக்ஸ் வாங்கி வச்சுக்க ஒரு பாட்டில். அத்தியாயம் 9. கணேஷ் அன்று இரவு காதர்பாய் கேஸில் தான் ஆழ்ந்திருந்தான். வசந்த் அவ்வப்போது கணேஷ் கேட்ட சட்ட பாயிண்டுகளை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பீல்ல அப்பல்லட் கோர்ட்டுல டிகிரி ரிவர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ரிமாண்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குடா. ஆர்டர் 41ல 24 பாரு. எப்படி பாஸ் இவ்வளவு ஞாபக சக்தி உங்களுக்கு? ஒரு இளம் இல்ல, குறிச்சு வச்சிருக்கேன். எடு. என்னவோ ஆர்டர், என்னவோ டிகிரி. கணேஷ் கொட்டாவி விட்டு டிவியை சுவாரஸ்யமின்றி தட்டினான். உடனே சங்கீதம் கேட்டு பிம்பம் உயிர் பெற்று ஒரு மாது கஷ்டப்பட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். இவங்களை எல்லாம் 18 வருஷங்களுக்கு முன்னால கூப்பிட்டிருந்தா பொயிலா இருக்கும் பாஸ். ஆடுறவங்களையும் துன்புறுத்துறாங்க, பாக்குறவங்களையும். இது என்னடா டான்ஸு? இதுதான் ஒடிசி. மொத்தமே 3-4 வகை டான்ஸ் தான் இருக்கு பாஸ். குச்சிப்புடி, கதக், பரதநாட்டியம், அப்புறம் மத்ததெல்லாம் சினிமா டான்ஸ் தான். கணேஷ் அவன் சொல்வதை கவனிக்காமல், அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னது கூட ஒடிசி தானே? அலமாரிக்கு சென்று பழைய செய்தித்தாள்களை புரட்டினான். உய் என்று சீழ்கை அடித்தான் கணேஷ். வசந்த், அந்த குறிப்பு புத்தகத்தை கொண்டா. எது பாஸ்? அதான் அந்த தாமோதரோட டெலிபோன் எண்ணுகள்ல பட்டியல். அது எதுக்கு? போடேண்டா சொல்றேன். வசந்த் அதை எடுத்து கொடுக்க, இஃப் ஐ ஆம் நாட் மிஸ்டேக்கன் என்றான். என்ன பாஸ் வளர்றீங்க? இல்ல ஏதோ பயங்கர சிந்தனை இல்ல? இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாரு. எதுக்கு பாஸ்? சொல்லட்ரா, சொல்றேன். அப்புறம் நான் கேட்கிற கேள்விகளுக்கு குறிக்க பேசாம பதில் சொல்லு. பஸ் விபத்து தினத்தின் போது பஸ் எப்ப புறப்பட்டது? 9:30 மணிக்கு. குட். இறந்து போன தாமோதருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? விவரம் தெரிஞ்சதா? விவரம் தெரியல. ஆனா அங்க நிச்சயம் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு தோணுது. ஏன்னா ஊருக்கு ஒரு பாஸ் நம்பர் ரிங்கிங். கணேஷ் டெலிபோனை வாங்கி, ஹலோ, மே ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் ஜமுனா சிங் என்றான். கொஞ்ச நேரம்
ஐ வில் வெயிட் என்றான். வசந்த் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, ஜமுனா சிங், அவங்க நம்பர் தாமோதர் லிஸ்ட்லயா? எப்படி பாஸ்? அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது நீ ஜமுனாவையே பாத்துக்கிட்டு இருந்த, நான் டெலிபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்வையில தான் வித்தியாசம். ஆனா புரியல பாஸ் எனக்கு. அந்த நம்பர் இவன் டைரியில் எப்படி? எப்படி யோசி. அதுக்குள்ள ராத்திரி கார் எடுத்துக்கிட்டு வேலூர் போய் வந்துரு. என்னது, என்ன பாஸ் சொல்றீங்க? நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வந்துடலாம்டா. எதுக்கு? இந்த ஆக்சிடென்ட் விசாரிச்ச எஸ்பியை பார்த்து அந்த பஸ்ல போன பேசஞ்சர்களோட லிஸ்ட் வச்சிருப்பார். அதனுடைய போட்டோ காப்பி வேணும் எனக்கு. பாஸ், சத்தியமா புரியல எனக்கு. பயங்கர வேகத்துல திங்க் பண்றீங்க. மிஸ்டர் வசந்த், நீ என்ன நினைக்கிற? தாமோதருக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லு. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுடா. பெங்களூர்ல இருந்து கால் வந்திருக்கு அவனுக்கு. வசந்த் கணேசை சந்தேகமாக பார்க்க, மேல சொல்லு என்றான். பெங்களூர தெரிஞ்ச பொண்ணு யாரோ இருந்திருக்கணும். ஏன்னா கிளப்ல விசாரிச்சதுல ஓகே, பெங்களூர்ல அவன் யாராவது கூப்பிடுறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. நான் மறுக்கல. மேல. போன் கால் வந்தது. வாத்தியார் அவசரமா புறப்பட்டு ஜமுனா டூரிஸ்ட் பஸ்ல போயிருக்கார். அந்த பஸ் விபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. குட். ஆரம்பத்தில இருந்து இப்ப பார்க்கலாம். பிரசன்னா, அதான் தங்க சொன்னதை எவ்வளவு தூரம் கவனிச்சு பார்க்கலாம். புறப்படுறப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? டிவி பார்த்துக்கிட்டு. என்ன ப்ரோக்ராம்? ஒடிசி நடனம். அத கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். வெரி குட், நல்ல ஞாபகம்டா உனக்கு. விபத்து என்னைக்கு நடந்தது? மார்ச் 27. மார்ச் 27 பேப்பரை பாரு. கணேஷ் அவன் மேல் பழைய பேப்பரை எரிய, வசந்த், பாஸ், நீங்க எந்த பேட்டையில ஒதுங்குறீங்கன்னே தெரியலையே. பேப்பர்ல 28ஆம் தேதி தானே விபத்தை பத்தி செய்தி வரும். முட்டாள், 27 டிவி புரோகிராம பாரு. ஒடிசி நடனம் 27ஆம் தேதி இரவு 10 இருந்து 10:30 வரைக்கும் நேஷனல் புரோகிராம் ஆஃப் டான்ஸ். செவ்வாய்க்கிழமை பஸ் புறப்பட்டது. எப்ப? 9:30. இப்ப என்ன சொல்ற? வசந்த் நெற்றியை சுருக்கி கொண்டு, ஒருவேளை பஸ்ஸ பூந்தமல்லியில பிடிச்சானோ, அவசரத்துல வழியில நிறுத்தி ஏறிக்கிட்டானோ என்னவோ. சரி, அது ஒரு சாத்தியம் இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? அல்லது அவன் அந்த பஸ்ல போகவே இல்ல. எப்படி பாஸ்? அவன் பாடிய விபத்துல இருந்து எடுத்திருக்காங்களே. வசந்த் திடீரென்று பல்பு போட்டார் போல பிரகாசமாகி, ஓ பாஸ், நீங்க சொல்றது புரியறாப்ல இருக்கு இப்போ. அதான் டெலிபோன் நம்பரா? பிரில்லியன். இல்ல, இன்னும் இல்ல. இது ஒரு நிழல் தான். அந்த டெலிபோன் பட்டியல்ல ஜமுனா சிங்குடைய நம்பர் இருக்குது. ஒரு விதமான லாங் ஷாட் தான். பிரயாணிகள் பட்டியல வேலூர்ல இருந்து பெறாத வரைக்கும் நாம எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. புரியுதா என்றான். இப்ப நான் நிம்மதியா தூங்க போறேன்டா. நீ என்ன பண்ற? கார் எடுத்துக்கிட்டு. ஐயோ, தூக்கம் போச்சா இன்னைக்கு? நாளைக்கு மத்தியானம் சேர்த்து வச்சு தூங்கிக்கோயேண்டா. உனக்கே சுவாரஸ்யமா இல்ல? இருக்கு. இப்ப ஆனா எதுவும் வேண்டாம். முதல்ல நீ கிளம்பு. அதுக்கப்புறம் அந்த ஆனால் தீயர் எல்லாம் வச்சுக்கலாம். பாஸ், கார்ல பெட்ரோல் இருக்கா? அத்தியாயம் 10. வசந்த் மறுதினம் வேலூர் போய்விட்டு திரும்ப மாலை 4 மணியாகிவிட்டது. கணேஷ் பதற்றம் இல்லாமல் ஹிந்துவில் கிராஸ்வேர்டு போட்டுக் கொண்டிருந்தான். வசந்த் வந்து உள்ளே நுழைந்து ஜாக்கெட்டை கலற்றி விட்டு அவனை பார்த்து, நாய் மாதிரி அள்ளாடிட்டு வர, கிராஸ்வேர்டா? சில பேருக்கு மச்சம் பாஸ் என்று கூறினான். என்ன, அந்த லிஸ்ட பாத்தியா? அதுல தாமோதர் பேர் இல்லதானே? அதான் இல்ல, ஸ்பஷ்டமா அவன் பேரும் இருக்கு. எஸ்பி ரொம்ப தகராறு பண்ணிட்டார் பாஸ். ராஜேந்திரன் பேரை உபயோகப்படுத்திக்கிட்டேன் பாஸ். அவரு நான் புருடா விடுறேன்னு ராஜேந்திரனுக்கு போன் பண்ணியே கேட்டுட்டாரு. நல்ல வேலை, கணேசனுக்கு தெரியும், தாராளமா காட்டலாம்னுட்டாரு அவரு. இப்ப போன் பண்ணாலும் பண்ணுவார் உங்களுக்கு. மத்தியானமே போன் பண்ணிட்டாரு. நீ போனதை சொன்ன. போட்டோ ஸ்டேட் எடுத்துக்கிட்டு வந்தியா? வேலூர்ல வீடியோ நிறைய இருக்கு. ஜெராக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தாவு தீந்து போச்சு பாஸ். எடுத்துட்டு வந்தியே இல்லையாடா? ஆச்சு பாஸ், பாருங்க. கணேஷ் அந்த பட்டியலை வாங்கி பார்த்தான். தாமோதரன் பெயர் 8வதாக இருந்தது. இனிஷியல் இல்லாமல் வெறும் தாமோதர். 2-3 பேர் லிஸ்ட் தயாரிப்பாங்க போல. கையெழுத்த பாருங்க. ஆனா பாஸ், நீங்க நினைச்சது நடக்கல. நீங்க லிஸ்ட்ல இவன் பேர் இருக்காதுன்னு நினைச்சீங்க இல்லையா? கணேஷ் புரியலடா என்றான். லிஸ்ட்ல பேர் இருக்கு, பின்ன டைமிங் உதைக்குதே. ஒண்ணு, அன்னைக்கு பஸ் லேட்டா புறப்பட்டு இருக்கணும். இல்ல வேற எதுவும் சொல்ல தெரியல. விடுங்க பாஸ், இது ஒரு சின்ன முரண்பாடு தான். ஏதாவது காரணம் இருந்துதான் ஆகணும். அவன் பஸ்ல தான் போயிருக்கான், சந்தேகமே இல்ல. எஸ்பி சொன்னாரு. அவர் தான் போய் பார்த்தாராம்.
பாடிகள் எல்லாம் ரோட்டோரத்துல கிடந்துதான். ஒவ்வொன்னா அப்புறப்படுத்தி அனுப்புனாராம் ஆஸ்பத்திரிக்கு. வசந்த், அந்த பஸ் 9:30 கிளம்புனா யாரு சொன்னாங்க? புக்கிங் ஆபீஸ்ல இருந்த அந்த குமாஸ்தா தான். என்னவோ ஐயங்கார் பேரு, சினிமா ரசிகர் அவரு. பொதுவா சொன்னாரு, எங்க பஸ் ஒரு நாள் கூட தாமதமா கிளம்புனது இல்ல, ஏன்னா ஒசூர்ல இன்னொரு டே ட்ரிப் இருக்குன்னு சொன்னாரு. அன்னைக்கு கிளம்புன நேரத்தை குறிச்சு வச்சிருப்பாங்களோ? அப்படி ஒன்னும் சொல்லல பாஸ், அத கொஞ்சம் விசாரிச்சுறேன். ஐயோ என்ன பாஸ், விடமாட்டீங்க போல இருக்கு. இதா பாரு, எனக்கு விதியில நம்பிக்கை இல்ல. அன்னைக்கு அவன் அழைச்சது விதி இல்ல. இல்ல பாஸ், விதிதான். அவன் எப்படி செத்திருந்தாலும் அவனை விதிதான் அழைச்சிருக்கு. ஒரே ஒரு தடவை அந்த ஜமுனா சிங்க பார்த்துட்டு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். நீ இரு, ரொம்ப டயர்டா இருப்ப, நான் போய் பார்த்துட்டு. இல்ல பாஸ், டயர்டும் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல, நானும் வரேன். இப்ப இங்க தனியா என்ன செய்ய போறேன்? திருக்குறள் படிக்கிறது. அத அங்க வந்து படிக்கிறனே. வசந்துக்கு பெருத்த ஏமாற்றமாக ஜமுனா சிங் வீட்டில் இல்லை. பெரியவர் தான் இருக்காருங்க என்றான் வேலைக்காரன். அவரை பார்க்க முடியுமா என்று கேட்டான் கணேஷ். தூங்குறாங்களே என்றான் அந்த வேலைக்காரன். அப்போது சிங்கு மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டே, பொய் சொல்லாதரா, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மிஸ்டர் கணேஷ், என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க மிஸ்ஸஸ் சந்திக்க வந்தோம். எது பத்தி? அதாங்க, அந்த தாமோதர் விபத்துல இறந்து போனாரே, இன்னும் முடியலையே அந்த கேஸ். அட ராமா, என் மனைவி எங்க வந்தா? உங்க மனைவி டென்னிஸ் கிளப்ல, சியூபி கிளப்ல மெம்பரா இல்ல? அதே கிளப்ல அந்த தாமோதர் அசிஸ்டன்ட் ஸ்டீவார்டா இருந்திருக்கான். உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் அவன் டைரியில இருந்தது. இருந்தா வாட் ஆர் யூ இம்ப்ளையிங்? நத்திங் சார். உங்க மனைவிக்கு அவனை தெரிஞ்சிருக்கலாமோன்னு ஒரு சின்னதா. சோ வாட்? என்ன கணேஷ், ஏதாவது புதுசா ஏதாவது உண்டா? அவன் விபத்துல செத்து போயிட்டான். எங்க பஸ் விபத்து. வி ஆர் சாரி. கூடுமான வரைக்கும் காம்பன்சேஷன் பண்ண பாக்குறோம். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். சார், அன்னைக்கு உங்க பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புச்சு? 9:30க்கு தான். எப்படி அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? நான் தான் அனுப்பிச்சேன். நானே அதுல போறதா இருந்துதானே போஸ்ட்போன் ஆகி அப்புறம் லாக் புக்ல என்ட்ரி இருக்கும். அப்ப தாமோதர் அந்த பஸ்ல போயிருக்க முடியாது. வாட் நான்சென்ஸ் என்றார் அவர் கணேஷை பார்த்து பொறுமை இல்லாமல். அடிபட்டு வேலூர் ரோட்டுல கிடந்தான். லிஸ்ட்ல பேர் இருக்கு பாத்தீங்கல்ல. அந்த தாமோதரும் இந்த தாமோதரும், அதாவது பிரசன்னாவுடைய அண்ணன் தாமோதரும் வேற வேற ஆளா இருக்கணும். அவங்கதான் வந்து பார்த்தாங்க, அடையாளம் கண்டுகிட்டாங்களே. எங்கேயோ உதைக்குது சார் இந்த கேஸ். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும் சொல்லுங்க. உண்மையை சொல்லிடுங்க சார் என்றான் கணேஷ். வாட் டு யூ மீன் கணேஷ்? ஒண்ணு, புறப்பட்ட சமயம் தப்பு, 9:30ங்கிறது. வெயிட் அ மினிட் சார், நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க கோவிச்சுக்காம கேப்பீங்களா? ஐ ஹாவ் நோ டைம். ராத்திரி வாங்க, சொல்லுங்க. என் மனைவியும் சந்திச்சு தாராளமா கேட்டுக்கோங்க. ஓஎஸ், ராத்திரியே வரும். அப்படின்னா நீங்க தாமோதர கொள்ளலைங்கிறீங்க இல்லையா? புறப்பட்டவனை அவர் உடனே வாட் என்று கூவியது தடுத்து நிறுத்தியது. இரு இரு, இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன சொல்லு. ஒண்ணுமில்ல சார். என்னையா உளவிட்டு நீ பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருக்க? வாட் டு யூ மீன்? வசந்த் கணேசை பிரமிப்புடன் பார்த்திருக்க. இல்ல சார், கோச்சுக்காதீங்க, ஒரு சாத்தியக்கூறு, ஆல்டர்னேட் சினேரியோ, அவ்வளவுதான். நாங்க வரோம். இரு இரு, என்ன சொன்ன நீ? சரியா சொல்லி தொலை. நான் வந்து தாமோதர? இல்ல சார், சும்மா தமாசுக்கு. அவரு திடீர்னு இப்படிதான் வைல்டா ஏதாவது சொல்லுவாரு. மறந்துருங்க, நிம்மதியா தூங்குங்க சார், நாங்க வரோம் என்றான் வசந்த். சிங் அவர்களை வழிமறித்தார். இரு, நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போகணும். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஏதாவது உளருவியான், சரியா என்னன்னு சொல்ல மாட்டியான். என்னடா அதெல்லாம்? கணேஷ் வசந்தை பார்த்தான். உட்காரு என்று அதட்டினார். கணேஷ் உட்கார்ந்து கொண்டு, சார், நான் சொல்றது ஒரு விதத்துல ஒரு மாதிரி யூகம்தான், தியரி தான். இது தப்புன்னு நிரூபிக்க வேண்டியது கூட உங்க பொறுப்பு இல்ல. என் மேல கோச்சுக்க கூடாது. நீங்க கோச்சுக்கலைன்னா சொல்றேன், சிரிக்காதீங்க என்றான். சொல்லுங்க, விபத்து நடந்த அன்னைக்கு நீங்க ராத்திரி அதே பஸ்ல கிளம்ப இருந்தீங்க, அங்க போனீங்க. கடைசி சமயத்துல மறுநாள் என்கேஜ்மெண்ட் ஞாபகம் வந்து நீங்க திரும்பி வீட்டுக்கு போனீங்க இல்லையா? ஆமா. மேல சொல்லுங்க. வேலைக்காரன் கொண்டு வந்த சர்பத்தை யாரும் கவனிக்கவில்லை. திரும்பி வந்ததும் ஒரு காட்சியை பார்த்திருக்கீங்க. சாரி, நான் படு தப்பா இருக்கலாம். இதுல ஒரு யூகம்தான், மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது சார். இல்ல சொல்லு. உங்க மனைவியையும் தாமோதரையும் பாக்குறீங்க.
தாமோதர் கொஞ்சம் வசீகரமான ஆசாமி, பெண்களை கவரக்கூடியவன். அவங்க மனைவி CUB மெம்பர், டென்னிஸ் மெம்பர். தாமோதரை சந்திக்க சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். அவன் பேச்சுல, இளமையில. யூ ஃபாலோ வாட் ஐ மீன்? நீங்க ஊருக்கு போறீங்கன்னு 10:10:30 உங்க மனைவியே அவனை டெலிபோன் மூலம் கூப்பிட்டுருக்கலாம். சார், நான் சொல்றது அத்தனையும் அபத்தமா கூட இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? இல்ல, சொல்லுங்க. அவங்கள நீங்க படுக்கையில பாக்குறீங்க, உங்க உள்ளம் கொதிக்குது. என்ன செய்யறீங்க? அந்த ஆத்திரத்துல என்ன வேணா செஞ்சிருக்கலாம். நீங்க தோட்டத்துல அவன் வெளியே வர காத்திருந்து மண்டை மேல ஒரே போடு. தோட்டத்துல எத்தனை ஆயுதம் இருக்குது. அந்த அதீத உணர்ச்சிகரமான சமயத்துல அவனை அடிச்சு அடியில அவன் மண்டை உடைஞ்சு கிராக் ஆகி ரத்தம் வடிஞ்சு அவன் அங்கேயே பிராணனை விட்டுட்டான். உடலை என்ன செய்யறதுன்னு? வசந்த், யூ கண்டினியூ. நானா பாஸ் என்று கேட்டான் வசந்த திடுக்கிட்டு. இப்போது சிங் மௌனமாகவே இருந்தார். ஆமா, இத்தனை நேரம் உனக்கு கிளியரா இருக்கணுமே. சொல்றேன் பாஸ். அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த ஆளுக்கு கபால மோட்சம். பாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு விழிச்சீங்க. சரி, ராத்திரி ஆரவாரம் அடங்குனதும் தோட்டத்திலேயே புதைச்சிடலாம்னு படுக்கைக்கு போய் விழுந்துட்டீங்க. உங்க மனைவி இங்க நடந்ததெல்லாம் தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இல்ல தெரிஞ்சிருக்கலாம். ராத்திரி உங்களுக்கு எதிர்பாராத நியூஸ் கிடைக்குது. உங்க பஸ் வேலூர் தாண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டதாகவும் 10-15 பேரு இறந்து போயிட்டதாகவும் உங்களை உடனே வர சொல்லி, அது ஒரு வரப்பிரசாத மாதிரி ஆக்சிடென்ட் உங்களுக்கு. நீங்க என்ன பண்றீங்க? தாமோதரோட பாடிய கார் டிக்கில போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு போய் பேசஞ்சர் லிஸ்ட வாங்கி எடுத்துக்கிட்டு, அப்புறம் நான் சொல்றேன். சிங் மெஷின் போல தொடர்ந்து சொன்னார். அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல அவசரமா தாமோதர் பேரை எழுதிக்கிட்டேன். 8ஆம் நம்பர் சீட்டுக்கு எதிரா காலியா இருந்த இடத்துல அவன் பேரை நிரப்புன. அங்கே ராத்திரி போனேன். ஸ்தலத்துல அந்த இருட்டுல போலீஸ் ஆம்புலன்ஸ் கொண்டு வரதுக்கு போயிருந்த போது அந்த உடல்களோட இந்த கிராதகனுடைய உடலையும் சேர்த்துறதுன்னு எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது கணேஷ். அது கணேஷ் ஆச்சரியத்துடன் சிங்கை நிமிர்ந்து பார்த்தான். அவர் கண்களில் கண்ணீர் திரையிட்டு இருந்தது. அந்த கொடுமை யாருக்கும் வேண்டாம் கணேஷ். கட்டுன பொண்டாட்டிய இன்னொருவன் அணைப்புல பாக்குற கொடுமை எனக்கு வெறியில ஒரு கணம் பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. உங்களோட யூக சக்திய வியந்து பாக்குறேன் நான் இப்போ. நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்தது. சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் வித்தியாசம். என்னுடைய நிலைமையில இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க கணேஷ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்க என்றான் கணேஷ். வேண்டாங்க, செய்யாதீங்க. அதுவும் என்னை போல லேட்டா பண்ணாதீங்க. இந்த வயசுல வேண்டாங்க. 2ஆம் கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அதுவும் அழகான ஏழை பொண்ணு வேண்டவே வேண்டாம். நரகம் அது. டார்லிங் டார்லிங்னு அவளுக்காக உருகி லட்சக்கணக்கில் செலவழிச்சு டார்லிங் டார்லிங்னு பொய்களை நம்பி என்கிட்ட எத்தனை அன்பா பாசமா இருக்கிறாப்ல பாசாங்க செஞ்சா. என்ன ஒரு அவமானம் பாருங்க. சிங் பைக்குள்ள இருந்து கைக்குட்டை எடுத்து சிவந்த கண்களின் பிரவாகத்தை துடைத்து கொண்டார். கணேஷ் மௌனமாக எதிரே ஜமுனா சிங்கின் போட்டோவில் நாட்டிய சிரிப்பை பார்த்து கொண்டிருந்தான். கணேஷ், நான் நினைக்கிறேன் இது ஒரு நியர் பர்ஃபெக்ட் கிரைம்னு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ஹெட் இன்ஜுரி தான் காட்டும். லிஸ்ட்ல பேரு, ஆக்சிடென்ட் விக்டிம். மைகாட், எப்படி சந்தேகம் வந்தது உங்களுக்கு? யாருக்குமே தெரியாதுன்னு தான் நான் நினைச்சேன். விதிங்க சார் என்றான் வசந்த். விதியா? ஆமா, அந்த தங்கச்சி வந்து தாமோதர விதிதான் பெங்களூருக்கு அழைச்சதுன்னு நம்ப முடியல. எதுக்காக பெங்களூர் போனான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னுது. அதுல ஆரம்பிச்சது வேண. மிஸ்டர் கணேஷ், நீங்க என்ன செய்ய போறதா உத்தேசம் என்றார் கண்களில் பெரிய கலவரத்துடன். என்ன பாஸ் என்று கேட்டான் வசந்த். கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். அந்த போட்டோவை பார்த்து கேட்டான். மிஸ்டர் சிங், சாரி, நான் கண்டுபிடிச்சத என்னுடைய சந்தேகங்களை போலீஸுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் மீற முடியாது. ஆனா என்ன ஆனா சொல்லுங்க கணேஷ் என்றான் சிங். அவங்க உங்களை கைது பண்ண தீர்மானிச்சாங்கன்னா ட்ரையல் நடக்கிறப்ப உங்க வழக்க நாங்க எடுத்துக்கிட்டு வாதாடுறோம் என்றான் வசந்த். கணேஷ் வசந்தை சற்று நேரம் முறைத்து பார்த்துவிட்டு மெல்ல புன்னகை. கணேஷ் வசந்த் துப்பறியும் சுஜாதாவின் விதி நாவல் முற்றும்.